ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி முத்து வந்து கிறிஷை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்துட்டு மனோஜ் எடுத்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க ரோகிணி கிட்ட. என்ன ஆச்சு மனோஜ், ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்றாங்க. அதுதான் என்னை ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணாங்கள்ல, அந்த ஸ்கூலோட மேனேஜர் நம்ம கடைக்கு வந்திருந்தார். அதான் ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் கேட்டார்ல, அதுக்காக பணம் கட்டுறதுக்காக வந்திருந்தார். அப்போது என்கிட்ட ஒரு பையனை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். அது கேட்ட உடனே நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். இப்படி கூட பசங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுட்டேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற மனோஜ், அப்படி என்ன, யார் அந்த பையன் அப்படின்றாங்க. நம்ம வீட்டில் இருந்தானே அந்த கிறிஷ், அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லு மனோஜ் அப்படின்னு ரோகிணி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு உங்ககிட்ட மட்டும் சொன்னால் பத்தாது, வீட்டில் எல்லார்கிட்டையும் இதை பற்றி நான் பேசியே ஆகணும். அதனால எல்லாரையும் வர வச்சு கிறிஷை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த முத்துவால் தான் இவ்வளவோ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ஹாலில் போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. அப்போ பார்த்தோம்னா விஜயாவும் வந்து உட்காடுறாங்க. என்னடா மனோஜ், எதுக்காக இப்போது எல்லாரையும் வர சொல்லியிருக்க? அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என் ஷோரூமுக்கு அதான் என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஸ்கூலில் இருந்த மேனேஜர் வந்திருந்தாங்க. எங்கள் ஷோரூமில் இருந்து டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு பணம் கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போது ஒரு பையனை பற்றி சொன்னாங்க. அது யாரும் இல்லை, இந்த முத்து இவ்வளோ நாளாக வீட்டில் வச்சுட்டு இருந்தானே அந்த பையன்தான். அவன் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான்னு தெரியுமாம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அப்படி என்ன நடந்தது சொல்லிடா அப்படின்னா விஜயா வந்து சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் கூட படிக்கிற பையனை பென்சிலாலேயே குத்தி ரத்தம் வர வச்சுருக்கான். அவன் எவ்வளோ பெரிய பையனாக இருப்பான் பார்த்தியா, இப்போவே இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.